பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இயேசு உங்க மேல ரொம்ப அன்பு அக்கறையா இருக்கிறாரு. பிறகு நீங்க சந்தோஷமா தானே இருக்கணும். பிரச்சனைகள், தேவைகள், நெருக்கங்கள் இருக்கலாம். வாழ்க்கைன்னா அதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா இயேசு கூட இருக்கிறார்ல. ஆனா நம்பிக்கை யாரு மேல வச்சிருக்கிறோமோ அதை வச்சுதான் ஆசீர்வாதம். உங்க நம்பிக்கை யாரு மேல? சிலருக்கு தங்களுடைய சொந்த பலத்தின் மேல நம்பிக்கை, சிலருக்கு தங்களுடைய திறமை மேல நம்பிக்கை, சிலருக்கு தங்களுடைய படிப்பு பட்டணத்தின் மேல நம்பிக்கை, சிலருக்கு தங்க சொந்தக்காரங்க, உறவுகள், பதவியில் இருக்கிறவங்க அவங்க மேல நம்பிக்கை. உங்க நம்பிக்கை யார் மேல? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். யார் தெரியுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். என்ன நம்பிக்கையா உனக்கு இருக்குன்னு கேட்டா, கர்த்தர் தான் என் நம்பிக்கை அப்படின்னு சொல்லணும். கர்த்தர் தான் என் நம்பிக்கையே, அவரை நம்பிதான் என் வாழ்க்கையே அப்படின்னு சொல்லி. சில சமயம் நம்மளை அறியாமலேயே நம்ம நம்பிக்கை திசை திரும்பிடும். எனக்கு ஒரு தாயாரு தெரியும். சென்னையில் அநேக வருஷத்துக்கு முன்னால அவங்களை சந்தித்த போது நல்ல பக்தி உள்ளவங்க, நல்ல ஆவிக்கு ஒரு அனுபவம் பெற்றவங்க, எப்பவுமே ஜெபிக்கிறவங்க. ஒரு நாள் துக்கத்தோடு ஒரு காரியம் சொன்னாங்க. எனக்கு 2-3 வருஷமாவே ஒரு பிரச்சனை ஐயான்னாங்க. என்ன காரியம் என்று கேட்டேன். நான் ஊர்ல இருந்து வரும்போது நான் பிரயாணத்துக்காக பக்கத்து வீட்டுல தெரிஞ்சவங்க, பழகினவங்க கடன் வாங்கிட்டு வந்தேன். நான் போன உடனே அனுப்பி வச்சிடுறேன் பணத்தை சொல்லிட்டு வந்தேன். 2-3 வருஷம் கடந்து விட்டாரு, இன்னும் பணத்தை அனுப்ப முடியல. அந்த கடன் என் உள்ளத்தை பாதித்து கொண்டே இருக்கிறது. நான் ஒரு நம்பிக்கையோட வந்தேன், ஆனா அந்த நம்பிக்கையின்படி நடக்கல. என்ன நம்பிக்கை? எந்த நம்பிக்கையில கடன் வாங்கினீங்க என்று நான் கேட்டேன். என் பிள்ளைங்க 3 பேர் நல்ல வேலை செய்யறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆளு கொஞ்சம் பணம் கொடுத்தா அனுப்பிடலாமேன்னு சொல்லி தான் நான் நம்பி வந்தேன் ஏன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டாங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளை, நீங்க எதன் மேல நம்பிக்கை வச்சிருக்கணும்? கர்த்தர் மேல தானே நம்பிக்கை வச்சிருக்கணும். நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு பல உங்களுடைய பிள்ளைகள் மேல நம்பிக்கை வச்சீங்க. பிள்ளைகள் வேலை செய்யறாங்க, சம்பாதிக்கிறாங்க, எனக்கு தருவாங்க, அதை வச்சு இந்த கடனை கொடுத்துடலான்னு சொல்லி மனிதர்கள் மேல உங்க பிள்ளைகள் மேல நம்பிக்கை வச்சீங்க. அப்படியே யோசித்தாங்க. பிள்ளைகள் வேலை செய்யறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறது தப்பாயான்னாங்க. தப்புதான். கர்த்தர் தான் உங்களுடைய நம்பிக்கையா இருக்கணும். கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சா உங்களுடைய பிள்ளைகளை பயன்படுத்தி உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். நீங்க பிள்ளைகள் மேல நம்பிக்கை வச்சா உங்களுடைய நம்பிக்கை அற்று போய்விட ஏமாற்றத்தை தான் காண்பீங்க. அப்படி யோசித்து பார்த்துட்டு, ஆமையா நானும் இந்த காரியத்துக்கு ஆண்டவரை நம்பாம பிள்ளைகளை நம்பிட்டேன். ஆண்டவரை நான் யாரையும் நம்பல, நீங்க தான் என் நம்பிக்கை, நீங்க என் தேவையை சந்திப்பேன்னு உண்மை நம்புறேன்னு சொல்லாதபடி என் பிள்ளைகள் வேலை செய்யறாங்க, பிள்ளைகள் சம்பாதிக்கிறாங்க, பிள்ளைகள் தந்துருவாங்கன்னு நம்பிக்கை வச்சேன். அதுதான் தப்பு. என்னையான்னு சொல்லிட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என் தவறான நம்பிக்கை மன்னிக்கு. இப்போ என் பிள்ளைகளை நான் நம்பல, நீங்க தான் என் நம்பிக்கை, நீங்க தான் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த தேவன், இந்த கடனை கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிச்சாங்க. 1 மாசம் கழிச்சு போனேன்னா அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்க சொன்ன மாதிரியே நான் இயேசுதான் நம்பிக்கை நீ ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஒரே மாசத்துக்குள்ள அந்த பணத்தெல்லாம் நான் கடனை திருப்பி கொடுக்க ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். என் பிள்ளைங்கிட்ட காசு வாங்கவே இல்லையே, அவங்க 3 வருஷமா எனக்கு தரவே இல்லை, கேட்டு கேட்டு பார்த்துட்டு சோர்ந்து போயிட்டேன். இப்ப நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன்னா வேறொரு வழியில என் தேவையை சந்திச்சுட்டார் ஐயா மகிழ்ச்சியோட சொன்னாங்க. அப்போ பிள்ளைகள் சம்பாதிக்கிறாங்க, பிள்ளைகள் மேல பெற்றோர் நம்பிக்கை தப்பான்னு கேட்டா தப்பு இல்லை. நீங்க பிள்ளைகள் தான் என் நம்பிக்கை, என் வியாபாரம் தான் என் நம்பிக்கை, என் வேலை தான் என் நம்பிக்கை, என் படிப்பு தான் என் நம்பிக்கைன்னு அதன் மீது நம்பிக்கை வைத்தா நீங்க ஆபத்துல மாட்டுவீங்க. இந்த வேலையை கொடுத்த கர்த்தர் தான் என் நம்பிக்கை, என்னை படிக்க வைத்த என் ஆண்டவர் தான் என் நம்பிக்கை,
இந்த வியாபாரத்தை கொடுத்த கர்த்தர் தான் என் நம்பிக்கை, என் பிள்ளைகளை கொடுத்த கர்த்தர் தான் நம்பிக்கைன்னு அவர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா மனிதர்களை அவர் பயன்படுத்துவார். ஆனா மனிதர்கள் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா ஏமாற்றப்பட்டு போயிருவீங்க. அதனால ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொண்டீங்களா? இனிமே என்ன சொல்லணும்? நான் யாரையும் நம்பி இல்லை, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அவர் தான் என் நம்பிக்கை. எனக்காக உயிரையே கொடுத்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், என்னை இம்மட்டு நடத்தினவர், தேவையை சந்திப்பார், நடத்துவார்னு அவர் மேல நம்பிக்கை வைங்க. அற்புதம் நடந்து விடும். இப்ப உங்களுடைய தவறான நம்பிக்கை உணர்ந்துட்டீங்கல்ல, ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு, ஆண்டவரே இந்த தவறான நம்பிக்கை மன்னின்னு சொல்லுங்க. ஏன்னா வேலை எந்த நேரத்திலும் போயிடலாமே, பிள்ளைகள் எந்த நேரத்தில் உங்களை வீட்டை போய்விடக்கூடுமே. இந்த உலகத்துல எதை நம்பி இருக்கிறீங்களோ எந்த நேரத்தில் அதை இழக்கக்கூடியதான கர்த்தர் ஒருத்தர் தான் நிரந்தரமானவர். அவர் மீது நம்பிக்கை வச்சு பற்றி கொள்ளுங்க, அற்புதம் நடப்பதை காண்பீங்க. இப்ப சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய தவறான நம்பிக்கையை மன்னிச்சிருங்க. இனி நான் எந்த மனிதர் மீதும் சூழ்நிலை மேல நம்பிக்கை வைக்க மாட்டேன், உங்க மேலதான் நம்பிக்கை வைப்பேன். நீரே என்னுடைய நம்பிக்கை, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர், தேவைகளை சந்திப்பீர். நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்.